உங்களுக்கு ரஜினிங்கிற ஆளுமை பிடிக்க ஆரம்பிச்சது எப்போ? குடும்பம் வந்து பாரம்பரியமாக வந்து திராவிட குடும்பமாக இருந்தால் கூட நமக்கு விவரம் தெரியாத வயசுலேருந்தே ஒரு சினிமாவோ ஒரு ஏதோ ஒரு இசையோ நம்ம கேட்டு நம்ம வந்து ஒரு பழைய ஒரு கால சூழல் நம்ம வளர்ந்துக்கிறோம். அப்படி வளரும்போது நினைவு தெரியாத காலகட்டத்திலேருந்தே நம்ம வந்து ரஜினி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதாவது பில்லா படத்துக்கு தான் முதல்ல வந்து அந்த மை நேம் இஸ் பில்லா அந்த பாட்டு அதை கேட்டு தான் நான் வந்து ரஜினியினுடைய ரசிகரானான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க எனக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த பில்லா படம் பார்க்கும்போதுலேருந்தே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ரஜினி மேலே. அதாவது வளர்ந்ததுக்கு பிறகு கொள்கை கோட்பாடு ரீதியாக மாறி வந்தால் கூட ரஜினி என்கின்ற அந்த ஆளுமைக்கிட்டேருந்து அந்த விலகல் வந்து என்னால் வந்து விலகியே போக முடியல. அந்த அளவுக்கு ரஜினி என்ற அந்த ஆளுமை மேலே ஒரு ஈர்ப்பு வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் அது வந்து நம்ம எதுவுமே தெரியாது, நமக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் பார்க்கணும், ஒரு ஒரு என்னமோ நம்ம என்னமோ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி நமக்குள்ளே ஒரு வருது நம்ம செய்ய முடியாத விஷயத்த அவர் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாருமே அவரை ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரஜினி ஃபேனுக்குமே வரும். சில பேர் வந்து தன்னடக்கமாக மறைக்கலாம், சில பேர் வெளிப்படுத்தாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் ரஜினியை அந்த ஏழியர் பேரில் ரசித்த அத்தனை பேருக்குமே இருக்கிற ஒரே உணர்வு வந்து இந்த உணர்வு தான். அந்த உணர்வில் வந்து எனக்கு இப்போது என்னால் எப்படி நம்பிட்டு வர முடியாது. அதாவது ரஜினின்றது வந்து எனக்கு தெரியாமலே உள்ளே போன ஒரு பாதிப்பு ரஜினி. அப்படி தான் நான் பார்க்குறேன் ரஜினியை. நான் முதல்ல பார்த்த ரஜினி படம் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரன். முதல்ல என்னை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, மொத்த ஃபேமிலியை பார்க்குறோம். எனக்கு 7 வயசு அப்போது. அந்த படத்தில் வந்து கண்ணில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸோட சிரஞ்சீவி தான் வில்லன் நடிப்பார். எனக்கு மறக்காது அந்த 2 பேரோட காம்போ தான் அந்த படத்தில். அதுக்கப்புறம் தான் ரஜினி படங்களை பார்க்குறதுல எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருந்தது. ஏன் குழந்தைகள் ரஜினி படங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஈவன் ஃபைட்டில் கூட ஒரு காமெடி இருக்கும். காமெடி அவருக்கு நல்ல பாடி லாங்குவேஜ்லையும் வரும், ஃபைட்லேயும் வரும், லவ்லேயும் கூட வரும் காமெடி. அண்ணாமலையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா லவ்லேயும் காமெடி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ரஜினி படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு என்னுடைய அப்பா வந்து அவருக்கு ஒரு கொள்கை, எங்கள் 3 பசங்க எங்களுக்கு டிவி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். 12th 3வது பையன், நான் தான் 3வது பையன் வேறு. நான் 12th முடிக்கிற வரைக்கும் டிவி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக, அவருக்கு ஒரு கில்ட்டு, டிவி வாங்காமல் இருக்குமேனு கில்ட்டுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக குவார்ட்டர்லி 10 நாள் லீவு, ஹாஃப் இயர்லி 10 நாள் லீவு, ஒரு 60 நாள் முழு அந்த 80 நாள் நாங்கள் படம் பார்ப்போம். 3 ஷோவும் படம் பார்ப்போம். காலையும் ஷோ கூட்டு போவார், மதியம் ஷோ கூட்டு போவார், ஈவினிங் ஷோ கூட்டு போவார். அப்படி தான் எங்களுக்கு படங்கள் அறிமுகம். அப்படி ராஜா சின்ன ரோஜா தான் நான் முதல்ல பார்த்த. நீங்கள் பார்த்த படமே குழந்தைகள் படம். எனக்கு அந்த கார்ட்டூன் சாங் தான் எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கடுத்து நான் வளர்ந்து நாள் அந்த FDFS டிக்கெட் வாங்குறோன்னு சொல்லல, பாண்டியன் தேவர்மகன் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது. பாண்டியன் படத்துக்கு டிக்கெட் வாங்க போகிறோம். அடிச்சு பிடிச்சி ஊரில் தெருவில் ஒரு அண்ணன் தான், அவர் தான் எல்லாத்தையும் கூட்டு போகிறாரு. போய் டிக்கெட் வாங்கியாச்சு. அவ்வளோ கூட்டம். அப்போ அந்த சீட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பி மேலே ஏறி அந்த பக்கம் குதிக்கணும். அந்த கம்பி மேலே ஏறப்போ ஒருத்தர் கை வைக்கிறாரு, அவர் கையில் ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்சை நான் மிதிச்சோன்னே எட்டிய சட்டையை அவர் பிடிக்கிறாரு. அதுலேருந்து தப்பிச்சு போய் உட்காந்து பாண்டியன் படம் பார்க்குறாரு. அதான் எனக்கு ரஜினின்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய நான் இருந்தது தான்.